ಗ್ಲಾಸ್ ಇತ್ರ ಬಾಲ್ ನ್ಯೂ ಬಾಲ್ ಗ್ಲಾಸ್ ಇತ್ರ இந்த பாடி போடாத தாடிக்கு போடாத அது முன்னாடி போட்டு பேட் விடு என்ன பண்ணுறா ட்ரைவ் கன்ஃபுட் வச்சு ட்ரைவ் गाइस दो पैसा हां அப்பா டிஃபென்ஸ் பிளேயரு, பையன் அட்டாக்கிங் பிளேயரு, நல்லா இருக்குல்ல. இதில் அப்பா டிஃபென்ஸ் ஆட சொல்கிறாரு, நமக்கு எங்கே வரும். சாய் அடி சாய் நீ அப்படி அடி. உடம்பு கூட ஆப்ல ஆடுங்க ஓடு இப்படி கால் முன்னாடி போட்டு ஓகே எல்லா பாலும் கால் முன்னாடி போட்டு அதேதான் ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கூடியா அவசரப்படக்கூடாது. பால் போடவே இல்லை, பால் வந்தது
மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் Hi guys, welcome to practice match between Amigos and Madras Mavericks. நல்ல ஸ்கோர் போட்டிருக்காங்க. 23 overs 126-10. ஸோ 127 டார்கெட் வச்சு ஆமிகோஸ் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது இன்னைக்கு நியூ பேர் கணேஷ் அண்ட் அசீம் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ மெட்ராஸ் மௌரிக்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஓவர் அஜித் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட் பால், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வச்சு போடுறாரு பவுலர். ஸோ ஆக்ஷன் வித்தியாசமான ஆக்ஷன் இருக்கு. 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. அசீம் ஒரு நல்ல ஹிட்டிங் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய பிளேயர். நல்லா டிஃபென்ஸ், சாலிட் டிஃபென்ஸாக விளையாண்டுருக்காரு. குட் இன்டென்ட், நல்லா உள்ளே வந்த பால், நல்லா ஆடி இருக்காரு. ஸோ 3 டாட் பால்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜித் மெட்ராஸ் மௌரிக்ஸ்க்காக. நல்லா குட் லென்த்தில் போட்டப்போ வந்து கீப்பர்கிட்ட போயிருக்கு. நல்லா போட்டிருக்காரு அஜித். ஸோ 5 டாட் பால் போட்டிருக்காருங்க. நல்லா போட்டிருக்காரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜித் ஃபார் மெட்ராஸ் மௌரிக்ஸ். ஆக்சுவலாக அது வந்து 25 ஓவர் மேட்ச், பட் டைம் டிலே, ஸ்டார்ட் ஆன டைம் டிலே அதுவும் ரீசன்னால 23 ஓவர்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் குயிக் சிங்கிளோ இருக்குமா? ரன் அவுட் சான்ஸ். ஓ நத்திங். இட்ஸ் அ மிஸ்ஃபீல்ட். ஓவர் த்ரோவில் ஒரு ரன். ஸோ 2 ரன் கிடைச்சிருக்கு. நல்லா பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமிகோஸ். 1 overs 2 run without loss. ஸோ செகண்ட் ஓவர் மெட்ராஸ் மௌரிக்ஸ்க்காக யார் போட வராங்க? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கணேஷ் அகெயின் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபினிஷிங் ரோல் ப்ளே பண்ணக்கூடியவர், பட் ரீசெண்டாக லாஸ்ட் 2 மேட்சாக மேலே ஆடுறாரு. ஸோ பொசிஷன் சேஞ்ச். ஸோ லக்ஷ்மன் செகண்ட் ஓவர் போடுறதுக்காக ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் பவுலர். இட்ஸ் அ வைட் லைன். பைஸ் 4 இருக்குமா? ஒயிட் +1. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் மாதிரி தெரிகிறாரு. நம்ம கேப்டன் வந்து பின்னாடி நின்று அட்வைஸ் பண்ணிருக்காரு இப்படி தான் பேசணும் அப்படின்னு. ஸோ நல்ல இன்டென்ட் ஷாட், நல்லா படலை. ஸோ 1 run தான். இல்லை இவ்வளோ நேரம் அடிக்கல. ஸோ
ஸோ தேர்ட் பால், செகண்ட் பால், நல்லா டிஃபென்ஸ். ஸோ ரன் கிடைக்கும். கொஞ்சம் ட்ரை மூடில் தான் இருக்காங்க ஆமிகோஸ்க்காக கணேஷும் அசீமும். அசீம் எப்போ வேணாலும் ஒரு ஆக்ரோஷமான பிளேயராக மாறுவார். அவர் யூஸ்வலாகவே அப்படி தான் ஆடக்கூடிய பிளேயர். நல்ல குட் லென்த் டெலிவரி, லெஃப்ட் ஆர்ம். கொஞ்சம் டாலாகவும் இருக்கார் இந்த பவுலர். ஸோ குட் லென்த்தில் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குதுங்க. நல்லா வெளியே போகுது. கேப்டன் சொல்கிறாரு பால் நல்லா வெளியே போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேப்டன்? பிச்சு பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பவுன்ஸ் அண்ட் குயிக் நல்லா இருக்குது. ஸோ அந்த குட் லென்த் ஏரியாவில் நம்ம பவுலிங் போட்டோம்னாக்கா பாலே மீதியை பார்த்துக்கும். ஸோ நல்லா அசிஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து ஏர்லி விக்கெட் நிறைய எடுத்தாங்க, நிறைய டாட்ஸ் கிடைச்சிது எப்போவுமே இல்லாத மாதிரி. ஸோ குட் லென்த்தை டார்கெட் பண்ணாங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, இனிஷியல் ஓவர்ஸில் குட் லென்த்தில் தான் பவுல் பண்ண சொல்லுவாங்க. உள்ள விக்கெட்டுக்காக தேடக்கூடாது, குட் லென்த்தில் போட்டால் வந்து ஈஸியாக விக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். பால் பீட் ஆகும்போது தான் இன்டென்ட் அடிக்கிறதுக்கு இன்டென்ட் காமிப்பாங்க, அதனால் விக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த தாட்டை, இந்த அப்ரோச்சை கரெக்டாக வந்து ஆமிகோஸ் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவுட்ஃபீல்டை பற்றி என்ன சொல்கிறீங்க ப்ரோ? அவுட்ஃபீல்டு தான் ஆஃப் சைடு வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது ஷார்ட்டு, ஹூக் ஷாட் ஆடலாம். ஹூக் ஷாட் ஆடினா கண்டிப்பாக 6 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஷார்ட்டர் ஏரியா. ஸோ அவங்களும் பவுன்ஸாக தான் பண்ணாங்க, சொன்ன மாதிரி அதே மாதிரி ஹூக் அடிச்சிட்டாரு. பட் அங்கே ஃபீல்டு பிளேஸ் பண்ணிட்டாங்க, நல்ல ஃபீல்டு பிளேஸ்மெண்ட். ஸோ அதான் நம்ம ஷார்ட்டர் ஏரியாவை டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய டாட்ஸ் ஆடணும்னா ப்ரெஷர் நமக்கு தான் வரும், ஸ்கோர். ஸோ 2 overs 7 runs வித்தவுட் லாஸ் ஆமிகோஸ். குட் ஸ்டார்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சென்சிபிளாக விளையாண்டுருக்காங்க. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் டிஃபென்ஸ் போகணும், எந்த பால் வெளில விடணும் அப்படின்னு சொல்லி விளையாண்டுருக்காங்க. ஸோ குட் ஸ்கோர். மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் அசீம் தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ அவர் தான் இந்த பால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஒரு பவுண்டரி வந்து நம்ம சேம் அதே மாதிரி இன்டென்ட் காட்டுறாரு. இட்ஸ் பவுண்டரி. நைஸ் ஷாட் பை அசீம். இல்லடா, ஒரே நிமிஷம் முடிஞ்சிருக்கு. bowling போட்டு வெளியே வந்து பேட்டிங் ஆரம்பிச்சது சாப்பிட்டுதான் உள்ளே உனக்கு மைக் பக்கத்துல உடனே முடிச்சிட்டு இருக்காங்க. நைஸ் பேக் ஃபுட் பஞ்ச் பை அசீம். தெரியாம அடிச்சான்டா. Again swing and a miss. ஸோ நல்லா இன்டென்ட் காட்டுறாரு அசீம். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் வந்து 2 over பிடிச்சிருக்காரு 3 overs. நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட்டில், நல்ல எலிவேஷன் இருந்துச்சு, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கலைங்க. 1 pitch 2 pitchல வந்து பவுண்டரி வந்துச்சு ஒரு பால். ஸோ நல்லா இன்டென்ட், ஒரு 2 over நல்லா வாட்ச் பண்ணி அடுத்து டேக் ஆன் பண்ணுறாங்க. லெட்ஸ் see அசீம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு கேமை. நல்லா உள்ளே போட்ட பால், ஃபுல்லாக டெலிவரி மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்லா ஃபுல் லென்த் பால், ஸ்டிக்கும் மிஸ்ஸிங், பால் பேட்டுக்கும் மிஸ்ஸிங், ஸ்டிக் மிஸ்ஸிங், எவ்ரிதிங் மிஸ்ஸிங். ஆமாங்க, நல்லா கொஞ்சம் குயிக்காக இருக்குது டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் 2 runs. ஸோ அதுவும் மிஸ்ஃபீல்டில் தான் ஒரு ரன் கிடைச்சிது. as of now 10 balls போட்டு 6 runs கொடுத்துருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜித் ஃபார் மெட்ராஸ் மேவரிக்ஸ். நல்லா ஷார்ட் பிச் பால், போன பால் உள்ளே போனார், இந்த பால் நல்லா ஷார்ட் பிச்சாக போட்டிருக்காருங்க. நல்லா வேரியேஷன் பண்ணுறாருங்க. கணேஷ் 2 balls 1 run ஸ்ட்ரைக் கிடைக்கவே இல்லை. ஸோ அதான் 3 overs 2 over தான் விளையாண்டுருக்காருங்க.
நல்ல ஷார்ட் ஸ்ட்ரெயிட்ல இது பவுண்டரியா இருக்குமா, பால் டிராவல் ஆயிரும். ஸோ இட்ஸ் அ பவுண்டரி. நல்லா உருண்டு பொறுமையா போகுது, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டரும் பொறுமையா போறாருங்க. இட்ஸ் அ பவுண்டரி. ஸோ 3 overs 15 without loss. Asim 12 of 17. Ganesh 1 of 2. நல்ல ஸ்டார்ட். அசீம் வந்து நல்லா டேக் ஆன் பண்ற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆல்மோஸ்ட் 17 balls விளையாண்டுருக்காருங்க. 17 of 12. 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ இன்னைக்கு அசீமோட டேயா இருக்குமா. ஸோ இப்பதான் வந்து கணேஷ்க்கு 2 ball கிடைச்சு இப்போ அடுத்த ஓவர்ல ஸ்ட்ரைக் எடுக்கிறாருங்க. ஸோ அடுத்து புது பவுலர் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, மெட்ராஸ் மேவரிக்ஸ் பாலா. ஸோ பாலா நல்லா பண்ணியிருக்காருங்க. அவரோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது 56 மேட்ச்ல 74 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா எக்கானமியில போட்டிருக்காருங்க. 5.58 எக்கானமி, 6 of 14. நல்ல பெஸ்ட் வச்சிருக்காருங்க பாலா. ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் கம்மிங் ஓவர் தி விக்கெட். இட்ஸ் அ வைட் டெலிவரிங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டிருக்காரு. ஸோ இது பேட்டிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நியூ பவுலர் வைட் லென்த்தில் வெளியில் நல்லா காமிக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்ட்டு. ஸோ நம்ம பார்த்தி வந்து சாப்பிட்டு டயர்டாகி வெயிட் பண்ணுறாருங்க கமெண்ட்ரிக்காக. ஸோ நல்லா உள்ள கொண்டு வந்த பால் எட்ஜுங்க. எட்ஜு கேரி ஆகலைங்க. எட்ஜு கேரி ஆகலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீப்பரை விட்டு வெளியே போயிருக்குங்க. இந்த தடவை லெக் சைடில் வைடு போட்டிருக்காருங்க. ஸோ 3 பால் போட்டிருக்காரு. 3ல் 2 பால் வைடா போட்டிருக்காருங்க பாலா. ஒரு பால் மட்டும் தான் போட்டிருக்காரு. லீகல் டெலிவரி. இது பால் உள்ள போட்டு ஆஃப் சைட்ல நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ்ல அது ஒரு பவுண்டரி போகுமா? போயிருச்சுங்க. இட்ஸ் பவுண்டரி இல்லையா? ஆஃப் சைடு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குங்க பிச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி லெக் சைடு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆஃப் சைடில் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ அரௌண்ட் 60 to 70 meters இருக்கும். லெக் சைடில் ஒரு 45 to 50 meters தாங்க இருக்கும். ஸோ 3 runs கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். பக்கத்தில் நம்ம டீம்மேட்ஸும் உட்காந்துட்டு கசன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கமெண்ட்ரியில் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா கேட்டு அசிங்கமா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ அடுத்த பால் காலில் போட்டிருக்காரு. இட்ஸ் டாட் பால். ஒரு எல்பிடபிள்யூக்கான அப்பீல். பட் பால் லெக் சைடில் வெளியே போயிருக்குங்க. அம்பையர் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கணேஷ் ஆன் ஸ்ட்ரைக். இது வரைக்கும் 4 பால் தாங்க பிடிச்சிருக்காரு. 3.4 overs. நல்ல திங்கிங். ஸ்லோவராக போட்டிருக்காருங்க. ஸ்லோவராக டாஸ் பால் போட்டிருக்காரு. ஸோ கைக்கு கவர்ஸில் அடிச்சிருக்காரு கணேஷ். நல்ல திங்கிங் பவுலர் பாலா. இந்த பால் நல்ல கேப்ல அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். குயிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஸோ இந்த மாதிரி குயிக் ரன்ஸ் எல்லாம் எடுத்தாதாங்க இன்னும் கேம்ல ஈஸியாக நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ சான்சஸ் நிறைய வந்து கிரியேட் பண்ணலாம். பார்த்தி ஏதோ சத்தமா சொல்றாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் அசைசிங்கமா சொல்லணும் போல.
நான் தான் எங்க அடுத்த நாள் ஆபீஸ் போக மாட்டேன். 2 மணி நேரம் கிடைச்சது தூங்குறதுக்கு. இது சீக்கிரம் முடிஞ்சிடும். 3 மணிக்கு முடிச்சிடலாம். நான் அங்க இது போடுங்க. கேசிஜி முதல்ல இன்னும் போட்டா தானே எந்த நான் அதான் சொல்றேன். கேசிஜின்னா நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ நல்ல டெலிவரிங்க, நல்ல குட் லென்த்ல போட்டிருக்காரு. ஸோ அசிம் ஆன் ஸ்ட்ரைக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 7 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க. அதில் வந்து 2 வைடு, ஒரு 3, ஒரு சிங்கிள், ஒரு 3 டாட்ல போட்டிருக்காருங்க பாலா. நல்ல கம்பேக் ஃப்ரம் பாலா, நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ 4 overs 22 வித்தவுட் லாஸ் அமிகோஸ். நல்லா எண்ட். ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா இன்னி டேக் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் 3 ஓவர் பவர் பிளே இருக்கு. 2 ஃபீல்டு தான் வெளியே இருக்காங்க. பால் கொஞ்சம் ஓல்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னி டேக் ஆன் பண்ணுவாங்க அமிகோஸ். ஸோ அகைன் லக்ஷ்மன் கன்யூ பண்றாருங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இவரு. ஒரு பவுண்டரிஸ்ல அதிகமாக வரலைனாலும் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் இன்னைக்கு நல்லா இருந்திருக்குங்க. ஒரு கமெண்ட்ரி ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு இப்படிதான் வந்து டீம்மேட்ஸ் பேசிட்டு இருப்பாங்களா, அதை நீங்க கேட்கலாங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்க தான் வந்து கேட்கணும். இது நோ பால் கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் பிட்ச் போட்டிருக்காருங்க பவுலர் லக்ஷ்மன். இது ஃப்ரீ ஹிட்டா இருக்கும். ஸோ யூஸ்வலி கணேஷ் எல்லா பாலும் ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர். இது கொஞ்சம் சென்சிபிளா விளையாண்டுருக்காரு. இந்த ஃப்ரீ ஹிட் பால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க அவருக்கு. 6 பால் தான் பிடிச்சிருக்காருங்க இது வரைக்கும் as of now. ஸோ ஆஃப்டர் 4 overs ஒரு ஓவர் தான் அவரும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட், அதுவும் வைடா. எஸ், ஒயிட் பால். ஸோ கன்யூ ஃப்ரீ ஹிட் கன்யூஸ். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா சுஜித் அவரோட பெட் அங்கே கூப்பிட்டு வந்து இந்த கிரிக்கெட்டோட ஃபீல்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே பழக்கப்படுத்துகிறாருங்க. ஸோ சாய் இன்னும் நல்ல பேட்டில் நல்லா விளையாடுற பையன். இப்போ தான் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வெல்கம் சாம் அமிகோஸ். 2.1. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி கணேஷும் டேக் ஆன் பண்ணுவாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் வச்சு என்ன நடக்குதுன்ட்டு. அசீம் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விங் அண்ட் மிஸ்ங்க. பால் பீட் ஆகி கீப்பருக்கு போயிடுச்சுங்க. நல்ல ஷார்ட் லென்த் பால், கொஞ்சம் ஸ்லோவராக இருந்துச்சு. அவர் அட்வான்ஸாக ஆடிட்டாருங்க, அதனால தான் பால் பீட் ஆயிடுச்சு. நல்ல ஸ்ட்ரைட் டிரைவ் மிட் ஆஃப் கையில போயிருக்குங்க. டாட் பால். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. 4ங்க. நல்ல இன்டென்ஸ் ஃபீல்டர், பட் பாலா நல்லா கவர் பண்ண முடியலைங்க. நல்ல 4ங்க. நல்ல சரியான ஸ்ட்ரைட் ஷாட். அசீம் யூஸ்வலா ஆமா ஸ்ட்ரைட்ல நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர். ஆனால் அப்படியே ஜாலியாக ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டு இருக்காருங்க. ஸோ நல்ல ஃபுல்லர் பாலாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டில் வெளியில் பார்க்கலாம். ஸோ சைட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நல்ல ஒயிட்டாக இருக்கிறதுனால பால் நல்லா கிளியராக தெரியுதுங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் வெயில் வந்ததுனால கிரவுண்டில் இருக்கக்கூடிய டியூலாம் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்குங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இது நல்ல அட்வான்டேஜ் ஃபார் பவுலிங் டீம். செகண்ட் இன்னிங்ஸ் இந்த பாலும் கொஞ்சம் ஷார்ட் பிச், பட் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லைங்க. அதனால பால் வந்து குட் லென்த்ல வெளியே போயிருக்கு. நல்ல ஸ்விங் அண்ட் மிஸ். ஸோ பார்ட்டி வந்து கமெண்ட்ரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் வருவாரான்னு தான் தெரியல, சும்மா கதை பேசிட்டு தான் இருக்காரு. நல்லா ஆஃப் சைடில் ஒரு வீசி இருக்காருங்க, கத்தி மாதிரி. அது 2-4 இருக்குமா,
இல்லைங்க, நல்ல ஃபீல்டு. ஸோ 2 ரன் கிடைச்சிருக்குங்க அசீம்க்கு. ஸோ end of 5 overs, 31 without loss. Asim 21 of 24, Ganesh 4 of 8. ஸோ கணேஷ் பாலே கிடைக்கல. ஸோ இன்னும் பவர் பிளே 2 ஓவர் இருக்குங்க. ஸோ அகெயின் பாலா கன்னியும். ஸோ ஒரு 7 ரன் போட்டிருக்காருங்க. ஸோ கமெண்ட்ரியில பார்த்தி கரகாட்டம் வந்திருக்காருங்க உள்ள. கமெண்ட்ரிலையும் கரகாட்டம் ஆடுவன் வந்திருக்காருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இதோ பார்த்தி வந்துட்டேன். என்னங்க சொல்லணும்? 2 கத்தி வீசுங்க, 2 கடப்பாரை வீசுங்கன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம கணேஷ் தான் பேட்டிங் இப்போ பார்ப்போம். எனக்கு கொண்டு வாங்க. நல்ல லென்த் பால், நல்ல டிஃபென்ஸ், நல்ல ஃபீல்டிங்கும் கூட. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணேஷுக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக் கிடைக்கல. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற மாதிரி தான் தெரியுது. மேபி கொண்டு போகிறாரு நினைக்கிறேன் இன்னிங்ஸை. அசீம் அந்த பக்கம் டேக் ஆன் பண்ணுறாரு, பார்ப்போம். இல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு, செகண்ட் ஓவர் கன்டினியூ பண்ணிட்டாரு பாலா. ஸோ கணேஷ் அண்ட் ஸ்ட்ரைக் பார்க்கலாம் அந்த பால். கீப்பர் விட்டாருங்க. பம்பல் ஓடி இருக்கலாம். எஸ் இல்ல, இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் வந்து கரெக்டான ஃபுட் ஒர்க் தான். பட் கொஞ்சம் லென்த்தை கொஞ்சம் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாரு. பால் கீப்பர் கிட்ட போயிடுச்சு. நல்ல ஸ்லோவர் டெலிவரிங்க. கணேஷ் சிங்கிள் லக்ஷ்மன் எடுத்து ஸ்டெம்ப்லயே அடிச்சிருக்காருங்க பால. இந்த ஓவர் எதிர்பார்க்கலாமா ஒரு பவுண்டரிஸ்? ஏன்னா இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லர் பால் தான். ஸோ இதே பால் நீங்க வந்து அசீம் போட்டீங்கன்னா நம்ம கேமரா மேல அடிப்பாரு. பார்க்கலாம். ஆரிச்சாமிங்க அவரு. ஆரிச்சாமி அடிச்சாலும் பெரிய பெவிலியன்ல தாங்க விழுகும். நல்ல டம்முன்னு விழுகும் பாருங்க. பார்க்கலாம். மேல பால் போட்டீங்கன்னா வெளியே சொல்லல. இதுதான் இந்த நீங்க சைடுல ஒரு பவுண்டரிங்க. பார்க்ல பால்னா பார்க் தான், 4 போலியா. ஆனா அந்த பக்கம் ரொம்ப பெருசுங்க. அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கூட இவ்வளவு பெரிய பவுண்டரிஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அந்த செகண்ட் விக்கெட்டுக்கு மார்க் பண்ண பவுண்டரி மார்க் அப்படியே கண்டினியூ பண்றாங்க இந்த விக்கெட்டுக்கும். ஸோ அது ரொம்ப பெருசு, அது யாராலையும் அடிக்க முடியாது. ஸோ 2 ரன் தான் கிடைக்கும் இதுக்கு நமக்கு. ஸோ மறுபடியும் 6 பால்னா பார்க். நல்ல டிஃபென்ஸ். ஸ்லோ பால். இல்ல நல்லா பேசியலாம் பாய். வேணாம். யாரு விவேகா? ஸோ லாஸ்ட் பால் இந்த ஓவர்ல வெளியே அடிப்பாரா? ஸோ கரண்ட் 2 ரன் பார்த்தீங்கன்னா 5.83 இருக்கு. ஸோ ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.52 தான். எட்ஜ் வாங்கிச்சு. 4 போகுமா? 4 போயிடுச்சிங்க. எஸ், பேட்டிங் போய் டயர்ட் ஆயிட்டார். அவர் தண்ணி ஏதாவது வேணுமா கேளுங்க. ஆனா இன்னும் 1 ஓவர் இருக்கு ப்ரோ. இன்னும் 1 ஓவர் பவர் பிளே. இன்னும் 1 ஓவர் இருக்கு பவர் பிளேக்கு. இந்த ஓவர் மல்டிபிள் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6.33 லாஸ்ட் பவுண்டரினால கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.24. அந்த கீப்பரா ரிஷ்வின், அவன் நல்லா விளாடுவாயா. மேட்ச் ஆடுறாங்களா? இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப நாள் பிரேக் விட்டுருந்தாங்க. 1 month 2 month. அவர் இருப்பார்ல போலீஸ்.
ஏய் அவர் தப்புடா போலீஸ வந்து பேட்டிங் மட்டும் ஆட்டு போக சொல்லுது வசந்த சண்டை போட்டாங்க அந்த டீம்ல உருப்படியா இருக்கிறதுல அந்த டாக்டர் மட்டும்தான் அவனா இல்லையா போலீஸை பத்தி தப்பா பேசலாம் பாக்கிறேன். ஆமா நான் மட்டுமா பேசுறேன் அந்த டீமே பாக்கி இவர்தான் நான் சொன்ன பவுலர். நான் சொன்ன பவுலரு. ஸோ லாஸ்ட் ஓவர் வந்திருக்கிறாரு 30 yardsல இருந்து போடுறாருங்க. பார்ப்போம் எப்படி போடுறாரு அப்படின்ட்டு. மேபி ஒரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தா தான் தெரியும். பட் லாங் ரன் அப்பு பார்க்கலாம். செத்தாங்கடா சொன்னேன் நான். இங்கேருந்து பால் போகும்போது செத்தாங்க அப்படின்னா செம பாலுங்க. ஒரு